இது எல்லாத்துக்குமே கிரகங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு கட்டத்துல இவங்களுக்கு அந்த கிரகங்களே துணை நிற்கும்னு சொன்னீங்க. நச்சு உறவுலேருந்து துலாம் ராசிக்காரர்கள் வெளியில வர்றதுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் தான் என்ன சார்? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி சுக்கிர பகவான் தான். மகாலட்சுமியினுடைய அம்சம்னு சொல்றோம், பெருமாளுடைய ஒரு நல்ல அம்சம்னு சொல்றோம். துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நச்சு உறவிலிருந்து வெளியில் வருவதற்கு அந்த காலகட்டங்களில் மனம் கலக்கமாக இருக்கும் பொழுது சுதர்சன மந்திரத்தையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செய்து வர வேண்டும். வியாழக்கிழமைகளில் அவங்க வழிபாடு செய்யும் பொழுது தொடர்ச்சியாக 48 நாட்கள் டைம் கிடைக்கலன்னா கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் போய் வழிபாடு செய்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த நச்சு உறவிலிருந்து துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் வரலாம். துலாம் ராசிக்காரர்கள் சக்கரத்தாழ்வார வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி ஒன்று மனசுல அவங்க மனசாட்சிக்கு அவங்களே கேட்டுக்கணும். உறவை காப்பாத்துறங்கிற பேர்ல எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் அமைதியா இருந்தியே, அதுதான் உன்னுடைய பலவீனங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். தகுதியே இல்லாத ஒரு ஆளை சமநிலை விரும்புறேங்கிற பேர்ல உன் மனசை தராசுல போட்டுட்டியே, அதை நீ துலாம் ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கணும். அமைதியா இருக்கிறது ஆபத்து தாங்கிறத துலாம் ராசிக்காரர்கள் முதல்ல மனசுல புரிஞ்சுக்கணும். உறவை காப்பாத்துறதுக்கு முன்னாடி உன் மனசை காப்பாத்தினியா அப்படின்னு துலாம் ராசிக்காரர்கள் அவர்களையே கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்க கோரிக்கையை சக்கரத்தாழ்வார் கேட்பார்.